ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். குரூப் 4க்கு எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ரிவிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக என்னால் வீடியோஸ் போட முடியல. என்னுடைய ரிவிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இருந்தாலும் சின்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் தமிழில். அது எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறேன், இல்லை அங்கே போய் எனக்கு அது கரெக்டாக வந்துருமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எனிவே நல்லபடியாக எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாமே பாருங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு எல்லாமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் ரெஜிஸ்டர் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டபுள் ஷேட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிட்டாலும் அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 மார்க் தான் போகும். அதை போட்டு அழைக்கிறேன் இல்லை பிளேட் வச்சு எடுக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வைப்போம் இல்லையா, ஃபிங்கரோடைய வைப்போம் இல்லையா, அது வச்சுட்டிங்க அப்படின்னா உடனே ஒரு கர்ச்சிஃபில் ஒன்று தொடச்சிருங்க. அப்படி இல்லாட்டினா நான் இருக்க நம்ம ட்ரெஸ்ஸு அதில் உடனடியாக தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம அதோடையவே ஓஎம்ஆர் ஷீட்டை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரை அங்கே படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இம்மிடியேட்டாக நம்ம ஃபிங்கரோட இம்ப்ரெஷன் அங்கே வச்ச உடனே நம்மளுடைய கிளாத்தில் அதை தொடச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, ஏபிசிடி எத்தனை எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிட்டு எழுதும் போது நம்ம பேனாவை பாயிண்டில் வச்சு எண்ணாதீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த டிப்பில் வச்சு எண்ணாதீங்க. ஒன்று கையை வச்சு எண்ணுங்க, விரலை வச்சு எண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா பேனாவுடைய பேக் சைடு வச்சு எண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எண்ணும் போது டாட் வைக்கிறதுக்கு எங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பையும் அதில் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க. இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 days ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததெல்லாம் போதும்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு எக்ஸாமில் உதவும் அப்படின்னா அது ரொம்ப நல்லது தான். படிக்கலாம், படிக்காமல் இருக்கணும், ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. படிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் தேவையில்லாததை படிக்காதீங்க. நம்மளுக்கு இப்போ எது தேவைப்படுதோ அந்த ரிலேட்டடாக பாருங்கள். இந்த 3 நாளுமே ரிவிஷனும் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. குரூப் 4 முடிஞ்சிட்டு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.